பகல்ல நடக்காத அநியாயங்கள் இரவுல தான் நடக்கும். பகல்ல நடக்காத கொள்ளைகள் கொலைகள் எல்லாம் இரவுல தான் நடக்கும். பகல்ல வெளியே வராத பாம்புகள், விஷஜந்துக்கள், காட்டு விலங்குகள் எல்லாம் எங்க வரும்? இரவு நேரத்துல தான் வெளியாகும். அதே போல பகல்ல வெளியே வராத கள்ளன், பகல்ல வெளியே வராத கொள்ளக்காரன், பகல்ல வெளியே வராத அபகரிக்க கூடியவன் எல்லாரும் எப்ப வெளியில வாரது? இரவுல தான் வெளியே வாரது. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவது இரவுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கிறார். அதான் என்ன செஞ்சிடணும்? மாலை நேரமானா பாதுகாப்பு துவாக்கள் இருக்கிறது, அதை ஓதிக்கொள்ளும். லேசானதல்ல இரவுங்கிறது. புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான ஜுன்ஹுல் லைல், இரவு ஆரம்பமாகிவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. புகாரியில வருது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இரவு ஆரம்பமான நாங்க என்ன செய்யணுமா? சூரியன் மறைஞ்சத்தோட எங்கட வாழ்க்கையில இல்லை இந்த விஷயம். 100% ஆட்கள் வாழ்க்கையில இல்லை. ஆனா கட்டாயம் செய்யும், கட்டாயம் செய்யணும். முதலாவது ஒழுக்கம், ஃபகுஃபு சிபியானகும். மகரிபுடைய நேரம் ஆரம்பமாயினா உங்களோட சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. இது மகரிபுடைய நேரமான நம்மட பிள்ளைகள்லாம் ரோட்ல. ஏன் தெரியுமா? இது சாத்திரம், கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனைதின். மகரிபுடைய நேரம், இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வாரையாம். ஷைத்தான் வெளியில வருமாம். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். இவர் மருந்தெடுக்கிறதான் புள்ள கத்துற, மருந்தெடுக்கிற புள்ள கத்துற. ஏன்? சுன்னத் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள், பருவ வயது அடையாத, தமீஸ் அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து கதவை பூட்டிடும். பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில, எங்கட பக்கங்கள் இருக்கு, பீச்சுக்கு போவாங்க. குளத்து வழியில, பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல, காட்டு பகுதிகள்ல, இங்கெல்லாம் மகரிபுடைய நேரத்துல எந்த காரணம் ஒண்ணும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது. ஏன்? ஷைத்தான்கள் பறந்து திரிகிற நேரம், அது கெட்ட ஜின்கள் பறந்து திரிகிற நேரம். டக்குன சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா. ஆகையால் என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், மகரிபுடைய நேரம் வந்தால் ஃபகுஃபு சிபியானகும், குழந்தைகளை தடுத்து வையுங்கள். இரண்டாவது ஒழுக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்லிகுல் அப்வாப் வஸ்குர் இஸ்மல்லாஹ், பிஸ்மில்லாஹ் சொல்லி ஊட்டு கதவை பூட்டி விட்டுருங்க. வீட்டு கதவை பூட்டிடணும். மகரிபுடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடணும்.